மேலே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். இது ஏற்கனவே போட்டிருந்தது தான். ஓகேங்களா? வெறும் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இதை பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் என்னுடைய லைஃப்னு நினச்சி வரக்கூடிய அந்த 2 நபர்களை அவர் இணைச்சதுக்கே டீம் இந்த அளவுக்கு ஒரு growth நடந்திருக்குன்னா, நமக்கு நேரடியாக ஒரு 6 நபர்கள் வெறும் ப்ராடக்ட் கன்சியூமராக நான் சொல்லலை. இது என்னுடைய பிஸ்னஸ், இது என் லைஃப்பை மாற்றக்கூடியது, எனக்கு நிரந்தரமாக ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது, என் மருமக பார்த்துக்கல, என் புள்ள பார்த்துக்கல, என்னுடைய கணவர் பார்த்துக்கல, என் கையில் எனக்குன்னு மாதம் ஒரு 50,000 1,00,000 வருது, நான் தான் அவங்கள பார்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு கைக்கு காசு தேவைப்படுது, இல்லை என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல நகையெல்லாம் வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணணும், இப்படின்னு அந்த தேடல் வித்து வலியோடு இருக்கக்கூடிய 6 நபர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. அப்படின்னா கிடைச்சவங்கள நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்க இந்த மாரிலாம் வளர மாட்டாங்க. வரக்கூடிய நபர், எடுக்கக்கூடிய நபர், இவருக்கு என்ன வேணும், இவர் எந்த தேடலோட இருக்காரு, இவருக்கு என்ன வழி இருக்குன்றத நீங்கள் உணர்ந்து அவருக்கு தகுந்த மாரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்து அவரை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி முதலான இலக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 முடிக்க வச்சு, அடுத்ததுக்கு அவருக்கு இலக்கு சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் இலக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் டைரக்டர். இந்த இலக்கை நீங்கள் கொடுத்து அவருக்கு இந்த வாய்ப்பு என்ன, இதில் எப்படி செயல்படணும், என்ன பண்ணணுன்றத முறையே நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவர் மூலயமா டீம் வளரும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆட்கள் உள்ளே வராங்க, நல்ல நல்ல நபர்கள் வராங்க, இவங்க யார், என்ன, இவங்க நல்ல நபரா, இவங்க பிஸ்னஸாக வந்திருக்காங்களா, வெறும் கன்சியூமராக வந்திருக்காங்களா, இல்லை நம்மளுடைய வற்புறுத்தலுக்காக வந்திருக்காங்களா, இல்லை உடல் ஆரோக்கியத்துக்கும் வந்திருக்காங்களா, இந்த இதை நீங்கள் ஒரு தனி லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டு ஏன் இவங்களும் டீம் தான் நம்பி போடக்கூடிய எஃபோர்ட் அது நமக்கு பெரிய பலன் கொடுக்காது. அப்போ இந்த வாய்ப்பை என்னுடைய லைஃப்பை நான் ஏன் பண்ணணும், என்னுடைய அசட்டு இதாண்டா என் சொத்து, எனக்கு ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு என்னை உட்கார வச்சு, என் பிள்ளைய உட்கார வச்சு, என் பேர பிள்ளைய உட்கார வச்சு இது சோறு போடும் அப்படின்ற எண்ணத்தோட வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் இவர் யார், இந்த தேடலோடு வராங்களா, வழியோடு வராங்களான்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ப்ராப்பரான ப்ரெசன்டேஷன், ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா இப்படி ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் வராது. அப்போ செய்யக்கூடிய விஷயத்த மிக தெளிவாக ஒரு நபரை பார்த்தாலும் அவர் யார், அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவருக்கு என்ன தேவைப்படுது, அவங்க குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருக்குது, அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் செயல்பட்டு அவங்களுக்கு தானாக ஒரு நபர் உள்ளே வந்தோடனே அவரே போய் இப்போ ஆளை பார்த்து அவரே போய் பிஸ்னஸ் பண்ணி அவரே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டார். அப்போ இதேமாரி வெஸ்டீஜில் உள்ளே வந்தீங்கன்னா செல் பிவி இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ பிவி பண்ணாலும் இதில் நமக்கு பேய்ட்டு வரும், அப்போ நம்மளுடைய இலக்கு நமக்கு வருமானம் இவ்வளோ தேவைப்படுது, அப்போ இதில் நம்ம ஆள் சேர்க்கணும், ஆளை உருவாக்கணும், இதில் நம்ம கொஞ்சம் உழைப்பு போட்டு தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லி 10 பேர் வெளில போயிட்டு 11ஆவது ஆள் ஒரு ஆள் வந்தால் கூட போதும். ஆனால் 10 பேர் வந்துட்டான்னு நினச்சி அவன் யாருன்னே தெரியாமல் உழைப்பை போட்டுட்டு கடைசியாக அவன் புலி இல்லை பூனைன்ற மாரி ஆயிடுச்சுன்னா நம்ம போட்ட உழைப்பு வேஸ்ட். தயவு செஞ்சு வரக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தவங்களையும் உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அவங்களா வருவாங்க, அவங்களா செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா செய்ய மாட்டாங்க.
தேங்க்யூ லீடர்ஸ். நமக்கு இந்த மாரி டெப்த்து போகணும் அப்படின்னா நம்மளை மாரியே இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் வரணும். அது அவங்களா வரமாட்டாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் அப்ளைன் எந்த அளவுக்குலாம் எஃபோர்ட் போட்டாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்கன்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். உங்களை எப்படி ஃபாலோ பண்ணாங்க, உங்ககிட்ட எப்படிலாம் பேசுனாங்க, உங்களை என்னென்ன பண்ணாங்க, உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் புரிய வச்சாங்க அப்படின்றது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்.